தீர்க்க தரிசனங்கள் நமக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஆனா, அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் இன்னைக்கு அநேகருக்கு சில குழப்பங்கள் உருவாயிருக்கிறது. நம்முடைய காலகட்டத்தில இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிறது. ஆனா, அதுல 10ல 2 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினா, அது ஒரு பெரிய விஷயமாய் காணப்படுது. இப்ப அந்த தீர்க்க தரிசனங்களை நிமித்தமாய் வருகிற குழப்பங்கள், அதை நம்பலாமா? நம்பக்கூடாதா? என்ற ஒரு ஒரு கேள்வியோடு அநேகர் இருக்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் நமக்கு முக்கியமான நேரத்துல நமக்கு அளிக்கப்படுகிறது. அதுல ரொம்ப காமனானது பார்த்தீங்கன்னா, நியூ இயர் டைம்ல நெறைய இடங்களிலே, நெறைய சபைகளிலே தீர்க்க தரிசனங்களாய் உரைக்கிறது இப்போ வந்து ஒரு ஃபேஷனாய், ஒரு வழக்கமாய் போய்விட்டது. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறவர்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறாங்க. 1, 2 அல்ல. ஒரு லிஸ்ட்டை போல இந்த வருடத்துல இப்படியெல்லாம் நடக்கப் போகுது. இதெல்லாம் ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை நமக்கு தருகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனா அது காலப்போக்குல அத சொல்லும்பொழுது நெறைய காரியங்கள அது ஜனங்கள் நம்பிக் கொண்டிருந்தோம். அது எங்க பார்த்தாலும் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அது மாத்திரமல்ல, இப்ப அந்த வருடம் முடியும் பொழுது நெறைய பேருக்கு அது என்ன சொன்னாங்கன்றது கூட அது ஞாபகத்துல இருக்கிறதில்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும், சொன்ன காரியங்கள் நெறைய விஷயம் 10 காரியம் சொன்னாங்கன்னா, அதுல 2 நிறைவேறுச்சுன்னா பெரிய விஷயம். அப்போ மக்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாம இருக்கிறதை, நம்ம இன்னைக்கு ஒரு சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ தீர்க்க தரிசனங்கள் மேல இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அப்ப அதனால தான் 10 விஷயங்கள், 15 விஷயங்கள் சொல்லும்பொழுது, அதுல ஏதாவது 1 நிறைவேறிடுச்சுன்னா, நம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி, சொன்னவங்க அத வந்து வெற்றி கொண்டாடுகிறாங்க. ஆனா நிறைவேறாத காரியங்களுக்கு அவங்களிடத்துல பதில் இல்லை. ஆனா நம்ம இது எப்போ பிரச்சனையாய் மாறுகிறது என்றால், சில வரலாற்று முக்கியமான நிகழ்வுகளிலே ஒரு முக்கியமான காரியத்தில தீர்க்க தரிசனமாய் நம்ம சொல்ல முயற்சி செய்யும் பொழுது, அது தோற்று போகும் பொழுது, அது கிறிஸ்தவர்களால் மாத்திரமல்ல, இந்த உலகத்தால அது பார்க்கப்படுகிறது. அது வந்து ஒரு கிரிட்டிக்கலாய் பார்க்கப்படுகிறது. அது நம்ம பல இடங்களில பார்த்திருக்கோம். முக்கியமாய் கொரோனா என்ற அந்த வியாதி இந்த உலகத்தை தாக்கும் பொழுது, அநேகர் தீர்க்க தரிசனமாய் அதை சொன்னாங்க. அது 1 மாசத்துல போய்விடும். 2 மாதத்துல போய்விடும் என்று தேவன் சொன்னார். 3 மாதத்துல போய்விடும் என்று சொன்னார். அப்படின்னு சொல்லி பல டேட்ஸை அவங்க குறித்தாங்க. ஆனா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனா என்றது முழுமையாய் போறதுக்கு 3லிருந்து 4 ஆண்டு பிடித்தது. அப்ப அந்த நாட்களிலே அதை குறித்து நெறைய பேச்சு உருவாச்சு. என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆனா தீர்க்க தரிசனங்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை. அப்ப அதோட அது நிக்காம, இப்போ சமீப காலத்துல, இப்போ நடந்த விஷயத்துல, நம்முடைய தமிழ்நாட்டுல நடந்த எலக்ஷன்ஸ்ல தீர்க்க தரிசனங்கள் நடைபெற்றது. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. எந்த எலக்ஷன் வந்தாலும் ஒருத்தர் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எலக்ஷன் நடக்கும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. அது எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தான் ஜெயிக்க போகிறார். அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். ஆண்டவர் என்னிடத்துல பேசினார் என்று நமக்கு நாட்டிலே சொல்லப்பட்டது. தேவனுடைய அடுத்த கர்த்தர் ஆட்சி தேவனுடைய சித்தம் போலவே மீண்டும் இப்பொழுது இருக்கும் ஆட்சியே தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டு சப்பனத்துல கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்தா போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறாரு. என் முன்பாக டேபிள் உட்காந்துட்டு இருக்கேன். யாருன்னு பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்கேன். நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டு சொல்ல இந்த ஆண்டும் நீங்க தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியாது, எப்போ போகட்டும். எதுக்காக சொல்றேன், ஆண்டு சொல்றாரு இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும் சொல்லி சொல்றாரு. அதை ஒயிட் பேப்பர் அவர் கையெழுத்து போறாரு. மறுபடியும் நான் அவர் ஒரே ஆள் கொண்டு இருக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். Regarding the Tamil Nadu election, தமிழ்நாடு தேர்தலை குறித்து the Lord said it will be a tough call with many controversial news surrounding the election. தேர்தலை குறித்து பல சர்ச்சைக்குரிய செய்திகள் நிலவும். But yet the present government will dominate in numbers. கடினமான போட்டிகள் மத்தியிலும் தற்போதைய அரசாங்கமே அதிக இடங்களில் வெற்றி பெற்ற ஆதிக்கம் என்னோட தேவன் பேசினார். தமிழ்நாட்டிலே இந்த பெரிய 2 கட்சியினுடைய பின்புலம் இல்லாமல், தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அண்ணா திமுக இல்லாம ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இது தீர்க்கதரிசனம். ஒருவேளை ஆன்லைன்ல பாக்குறவங்க யாரோ இது 2026ல நடக்குமான்னு கேட்கலாம். மாற்றத்திற்கான துவக்கம் 2026ல துவங்கும். மாற்றம் வர நாட்கள் பிடிக்கும். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் டிவிகே அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பிரதர் விஜயுடைய கட்சி
இந்த கட்சி கூடிய விரைவில் ஆட்சி அமைக்கும். அது நிரந்தரமில்லாத ஆட்சியாக இருக்கும். நம்முடைய தீர்க்க தரிசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அப்படிதான் சொன்னார். இது ஒரு நிரந்தரமில்லாத ஆட்சி அமையும். இந்த ஆட்சி கூடிய விரைவில் டிவிகே ஆட்சி கலைக்கப்படும். கலைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் திரும்பவும் ரீ எலெக்ஷன் நடக்கும். கூடிய விரைவில் ரீ எலெக்ஷன் நிச்சயம் நடக்கும். அந்த ரீ எலெக்ஷன் நடக்கும் பொழுது டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அல்லது ஆட்சி அமைக்கும். இந்த 2வது எலெக்ஷன் நடக்கும்போது இந்த கட்சி இருக்கு இல்லையா, இந்த புது கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சி பெரும்பான்மையாய் ஆட்சி அமைக்கும், யாருடைய உதவியும் இல்லாமல். இதுதான் தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களிலே நடக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு நம்ம இது கட்சியின் பேரால் இதை பார்க்காதபடி தயவு செய்து இதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்த்து அப்படி நம்ம அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதை கட்சியாக, இதை வந்து ஒரு அரசியலாக, இதை வந்து அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போகாம இருந்தீங்கன்னா நல்லது. அப்ப யாரா இருந்தாலும் யாருக்கு சப்போர்ட் பண்றோம், யாருக்கு சப்போர்ட் பண்ணலன்றது அவங்களுடைய தனிப்பட்ட காரியம். ஆனா தேவனுடைய நாமத்தை வைத்து நம்ம அங்கே அந்த கேண்டிடேட் ஜெயிப்பார், இந்த கேண்டிடேட் ஜெயிப்பார்னு நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கேண்டிடேட் தான் ஜெயிக்க முடியும். அப்ப எந்த கேண்டிடேட் ஜெயிக்கிறாரோ அதை யார் சரியாக கணித்தாரோ அவருக்கு நல்ல தீர்க்கதரிசின்ற பெயர் கொடுக்கப்படுது. யார் சொல்லி அவருடைய தீர்க்க தரிசனம் பலிக்காம போச்சோ அவர் போலியான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்னு நினைக்கிறோம். ஆனா மேபி அடுத்த எலெக்ஷன்ல இவருடைய கணிப்பு சரியா வந்துடலாம். அப்ப அவர் வந்து நல்ல தீர்க்கதரிசியாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அப்ப ஜனங்களிடையே ஒரு குழப்பம் நேரிடுகிறது. இது இரண்டுமே தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமா இருந்தால், தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாக இருந்தால், அது எப்படி பொய் ஆகும்? எப்படி தேவன் ஒரே சம்பவத்துல 2 நபர்களிடத்துல 2 விதமாய் பேசுவார்? இப்ப வேதத்துல நம்ம குறிப்பை பார்க்கணும் அப்படின்னா, பிலேயாம் என்பவன் தான் நமக்கு எல்லாருக்கும் உதாரணமா இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அந்த பிலேயாமை கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்ற அந்த ராஜா அவனை வற்புறுத்தும் பொழுது, பிலேயாம் தேவனிடத்துல போய் கேட்கும் பொழுது அவனுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை. இது என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி தேவன் அவனை தடை செய்தார். அவன் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை முயற்சி செய்தும் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அங்கே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை அவனுக்கு அங்க தடை செய்யப்பட்டது. ஏன் அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்பது ஒன்றுதான். அந்த சித்தத்தை நம்ம மனிதன் பிரிக்க முடியாது. அப்போ உண்மையாய் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவங்க எது தேவனுடைய சித்தம் என்பதை அவங்க அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சித்தத்துல நமக்கு டிஃபரன்ஸ் வராது. இவர்கிட்ட இந்த கேண்டிடேட்டும் ஒரு நபர்கிட்ட ஒரு 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 கேண்டிடேட்டும் இன்னொரு நபர்கிட்ட இன்னொரு கேண்டிடேட்டும் ஜெயிப்பார் என்று ஆண்டவர் கண்டிப்பாய் சொல்ல மாட்டார். அப்ப இது ஒரு பெரிய ஒரு குழப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்ப இது குழப்பமா இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அபாயத்தை நம்மால் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. என்ன அப்படின்னு சொன்னா இது எல்லாவற்றிலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை வைத்து அங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை வைத்து கிறிஸ்தவர்களை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து அங்கே உலகம் சிரிக்க வைக்குது. நம்முடைய தீர்க்கதரிசிகளாய் சொல்லப்படுகிறவர்கள் அங்கே கேலிக்கு பொருளாய் மாறி விடுகிறாங்க. அதுல கிறிஸ்தவமே அடங்கி இருக்குது. நாம அவங்கள பார்த்து சிரிக்கலாம், ஆனா அதுல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ அந்த நேரத்துல அந்த மாதிரி நபர் இடத்துல வேற ஒரு உண்மையான கிறிஸ்தவராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முயற்சி செய்யும் பொழுது, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க இப்படி எல்லாரையும் ஏமாத்துறவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இப்படி ஒரு பேரை, அந்த மாதிரி ஒரு தப்பான தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்ப ஏன் இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது? ஏன் மக்களுக்கு இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மக்களிடையே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்றது வேத புஸ்தகம் என்பதை மறந்து ஒரு மனிதன் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து ஏதாவது ஒண்ணு, அவர்களுடைய ஃபியூச்சரை குறித்து குறி சொல்லுகிறது போல அவருடைய வாழ்க்கையை குறித்து எதையாவது ஒன்று சொன்னாதான் திருப்தி ஆகிறதாங்க. நான் அநேக இடங்களில் மீட்டிங்கு போகும்பொழுது ஒரு செய்தி பகிரும் பொழுது அந்த செய்தியின் நேரம் முடிந்ததுக்கப்புறம் எல்லோருக்காகவும் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை ஆசீர்வதித்து ஜனங்களிடத்துல இருந்து விடைபட்டு செல்லணும் அப்படின்னு நம்ம புல்பிட்லேருந்து இறங்கும் பொழுது அநேகருக்கு அந்த தேவனுடைய வார்த்தை, அங்கே வந்த வார்த்தையோ
அதற்கப்புறம் நம்ம பண்ண ஜெபமோ, அது அவங்களுக்கு திருப்தி அளிக்கிறதாய் காணப்படவில்லை. அப்ப என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் அங்க நின்னு, தேவனுக்காக எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜெபம் பண்ணும் பொழுது, ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கிற எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தைய நீங்க சொல்லுங்க. தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி, எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்மள வற்புறுத்தல அவங்களுடைய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரு பிரதர்? சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம் அப்படின்னா, அம்மா ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை எல்லாம் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களிடத்திலும் பேசுவார். நீங்களும் ஜெபிக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம் என்றால், அவங்களுடைய இருதயத்துல ஒருவேளை இவருக்கு தீர்க்கதரிசன வரம் இல்லையோ, இவர் பெரிய ஊழியக்காரர் இல்லையோ அப்படின்ற எண்ணம் அவர்களிடத்துல வரக்கூடும். அவர்களிடத்துல அப்படியாப்பட்ட எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அநேகர் அந்த பிரஷர்ல என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒண்ணு அங்க அவர்களுக்கு சொல்ல முயற்சி செய்றாங்க. இப்படிதான் அந்த மாரியான தவறான தீர்க்கதரிசனங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஜனங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பை எப்படியாவது பூர்த்தி செய்யணும். எங்க பாஸ்டர் இடத்துல வாங்க. எங்க பாஸ்டர் நெறைய தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. இன்னைக்கு தீர்க்கதரிசனம் எந்த சபையில அதிகம் இருக்குதோ, அங்க போகணும் அப்படின்னு ஜனங்களுக்கு இன்னைக்கு விருப்பம் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்களை எத்தனை நிறைவேறுகிறது, எத்தனை நிறைவேறாம போறது என்ற கவலை நமக்கு இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒண்ணு தேவனுடைய நாமத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கையில அவங்க பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல அதிகமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களாய் எங்க பார்த்தாலும், எந்த ஜெபமா இருந்தாலும், எந்த செய்தி பகுதியா இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமாய் போதித்து, தேவனுடைய வார்த்தையை அங்கே பிரசங்கம் பண்றத தாண்டி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார், அதை வெளிப்படுத்தினார் என்று ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதுவுமே எப்படி நடக்குதுன்னா, ரேண்டமா நடக்குது. 10 விஷயத்துல சொன்னா, மேபி 2 இல்ல 1 நிறைவேறும். அதுவுமே கோயின்சிடென்ஸ் தான். அப்ப அப்படியே நிறைவேறும் பொழுது, பாருங்க இது நிறைவேறி இருக்குது. ஏன் இது நிறைவேறல அப்படின்னா, வருங்காலத்துல அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு சென்று விடுகிறாங்க. இது ஒரு அபாயகரமான, ஒரு தவறான முன்னுதாரணமாய் கிறிஸ்தவத்துல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னாதான் நீங்கள் ஊழியக்காரர் என்று மக்கள் இன்னைக்கு அங்கீகரிக்கிற இடத்துல இன்னைக்கு நிற்கிறோம். அதனால தான் இன்னைக்கு இப்படியாப்பட்ட பெரிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது, பப்ளிக் பார்க்கிற புறஜாதிகள் நம்மை திரும்பி பார்க்கும்படியாய் பெரிய சம்பவங்களை குறித்து நம்ம தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் பொழுது, நன்றாய் அங்கே நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் பொய்யானது என்பதை நாமளே அங்கே நிரூபித்து விடுகிறோம். அப்ப வேதத்துல எப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டது. நம்ம ஒவ்வொருத்தரும் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள். அப்ப நமக்கு முக்கியமானது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகளை நாம ஃபாலோ செய்ய வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு அங்கே அவர்களுக்கு அனுமதி இல்ல. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு நபர், அந்த தேசத்துல ஒரு நபர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்ப அவருக்கு தீர்க்கதரிசி என்று பெயரிட்டாங்க. அப்ப அது அவங்களுடைய ப்ரொஃபஷனா இருந்தது. தீர்க்கதரிசியாவே இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு வார்த்தையை சொல்ல முடியாது. தேவன் அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தையை என்றைக்கு ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரோ, என்ன சொல்ல விரும்புகிறாரோ, யாரிடத்துல சொல்ல விரும்புகிறாரோ, தேவன் முடிவு பண்ணுவார். அவர் முடிவு செய்து அவர் முதல்ல இந்த தீர்க்கதரிசிகளிடம் சொல்லுவார். நீ போய் இன்னார்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்ல வேண்டும். அதை அவர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட்டாங்க. அதை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப சாமுவேல் இடத்துல போய் நீ தாவீதை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வேலையை நிறைவேற்றுவராய் அங்கே சாமுவேல் சென்றார். சாமுவேல் மனசுல தோணுனதை அவர் அங்க செய்யல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் அவர்கள் இஷ்டத்துக்கு அவங்க செய்ய முடியாது. யோனாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய சித்தம் அந்த நினைவே பட்டணத்துக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டும், அந்த நினைவே பட்டணத்திற்கு தேவனுடைய எச்சரிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த யோனாவை ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். அவர் எவ்வளவுதான் அதை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் கடைசியிலே நிறைவேறிற்று. ஆனா புதிய ஏற்பாடிலே ஒரு நபர், இந்த இண்டிவிஜுவல் இவர்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்ற முறைமைகள் கிடையாது.
இதை நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடிலே தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறவராய் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டுல அந்த மனிதன் மனிதனாய் இருப்பார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நேரத்துல தேவனுடைய ஆவி அந்த மனிதன் மேல் தங்கும், அந்த மனிதன் மேல் இறங்கி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஆனால் புதிய ஏற்பாடிலே தேவன் உங்களுக்குள் வாசம் செய்கிறேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறவர் தேவனுடைய வார்த்தையை நமக்கு அந்த வரமாய் தருகிறார். அப்ப இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அங்கே ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அங்கே இருந்தார். எல்லோருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனா புதிய ஏற்பாடுல நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை நம் நாவின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அப்ப இங்கே ப்ராஃபெட்லாம் யாரும் கிடையாது, அது நாமளா பேரை போட்டுக்கிறோம். அப்போ தேவன் ஒரு மனிதனிடத்துல பேசணும், தன்னுடைய ஜனங்களிடத்துல பேசணும் அப்படின்னா பழைய ஏற்பாடு போல ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் அவருக்கு தேவையில்லை. தன்னுடைய ஜனங்களிடத்துல ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒவ்வொரு மனிதனிடத்துல ஆண்டவரால் நேரடியாய் பேச முடியும். அடுத்ததாக பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல தீர்க்க தரிசனங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த தீர்க்கதரிசி வாயை திறந்து எதெல்லாம் பேசுகிறாரோ அது வேத வசனமாய் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு எழுத்து மூலியமாகவோ நேரடியாய் கொடுக்கப்படவில்லை. அப்போ அந்த ப்ராஃபெட் தான் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க. அப்போ எரேமியா எதெல்லாம் உரைத்தாரோ அது நமக்கு எரேமியா புத்தகமாய் மாறி இருக்குது. ஏசாயா எதையெல்லாம் உரைத்தாரோ ஏசாயா புத்தகமாய் மாறி இருக்குது. அது தேவனுடைய வார்த்தையாய் அங்கே கருதப்பட்டது. ஏன்னா அது ஒன்று தான் ஒரே வழி அன்னைக்கு இருந்தவங்களுக்கு. தேவனுடைய வார்த்தை இது மோசேலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. நம்ம எல்லோருக்கும் எழுத்தின் மூலமாக வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. த ரிட்டன் வேர்ட் இஸ் கிவன் டு அஸ். இப்போ யாரும் அந்த வார்த்தையிலே எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களை பக்தி விருத்தி ஆகுவதற்காகவும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்களை சீர்படுத்துவதற்காகவும் தேவனுடைய வார்த்தையிலேருந்து அவங்க சொல்லணும். அதுதான் புதிய ஏற்பாடு. ஏன் அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 14:29 நான் எடுத்து படிக்கிறேன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அப்படின்னா என்ன சொல்லுகிறார்? தீர்க்க தரிசனங்கள் அங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்யணும்? அதை கேட்டு கொண்டிருக்கிறவங்க அதை நிதானிக்க வேணுமா? நிதானிக்கணும்னா என்ன? அதை அனலைஸ் பண்ண வேண்டும், அதை அசஸ் பண்ண வேண்டும், அதை சோதித்து அறிய வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவுரை என்ன? எதுவாக இருந்தாலும் தேவ வார்த்தையோடு அதை ஒத்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையோடு அது ஒத்து போகுதான்றதை கவனித்து பாருங்க. என்னுடைய பாவ வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இல்லாமல் இருக்கும் பொழுது, யாரோ ஒருத்தர் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியப்படுகிறார், ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறார், ஆண்டவர் உங்களுக்கு அநேக வழிகளை திறக்கப் போகிறார் என்று யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுது, எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாய் என்னாலேயே அதை கணிக்க முடியவில்லையே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்திருத்த வேண்டிய காரியங்களை என்றைக்கு வெளிப்படுத்துகிறாரோ, அந்த மனிதனிடத்தில் என்னைக்கு சொல்லுகிறாங்களோ அன்றைக்கு அது ஒரு சத்தியமான தீர்க்க தரிசனமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். தேவ வார்த்தை என்னிடத்துல வரும் பொழுது, அது தேவனுடைய யாராவது என்னிடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, என்னை சீர்திருத்துகிற வார்த்தைகளும் அதில் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் போய், ஆண்டவர் நீங்கள் டாக்ஸ் கட்டாம நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் தேவனுடைய தேவனுக்கும் ராயனுக்கும் கொடுக்க அவர் அங்கே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளிலே நீங்கள் நேர்மையை கொண்டு வர வேணும் அப்படின்னு ஒரு மனிதன் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்றால் அவர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருப்பார். ஆனால் அதே வீட்டிற்கு போய் இது எதுவுமே வெளிப்படுத்தாமல், இதை எதையுமே சொல்லாம
ஆண்டவர் உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் இரட்டிப்பாய் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வருவார். வெறும் ஆசை வார்த்தைகளே, ஆசீர்வாதங்களே அள்ளி அங்கே சொல்லிட்டு வருகிறது. இது முற்றிலுமாய் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்திலிருந்து விலகி அவங்களுடைய சொந்த வார்த்தையை அவங்க சொல்லுகிறாங்க. அது எவ்வளவுதான் எனக்கு சாதகமா இருந்தாலும் நான் அதை அங்கீகரிக்க கூடாது. எனக்கே நிறைய பேர் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லுகிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு மரியாதையின் பேரால் அந்த இடத்துல நம்ம அவங்க இடத்துல அதை நம்ம சொல்லாம சைலண்டா வந்துடுறோம். ஆனா ஒரு மன வேதனையோடு தான் வீட்டுக்கு நம்ம வருகிறோம். ஏன் தேவனுடைய நாமத்தை வைத்து இப்படியாப்பட்ட காரியங்களை சொல்றாங்க? அவங்க சொல்றது எதுவுமே நம்ம வாழ்க்கையோட ஒத்து போக மாட்டேன்தே. ஓ! இப்படிதான் தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் அந்த தீர்க்க தரிசனங்களை நோக்கி நான் போக மாட்டேன் என்ற முடிவை நாம் எடுக்கணும். தீர்க்க தரிசனத்தை நான் நம்பட்டுமா? நம்பக்கூடாதா? என்று உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால், முதலாவது தேவனுடைய வார்த்தையில கான்ஃப்ளிக்ட் இருக்கா? இவர் ஒரு வகையில, அவர் ஒரு வகையில சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் தேவனுடைய வார்த்தையில இருக்காது. 2வது சபைக்கோ, சபை விசுவாசிக்கோ, தேவனோடு நம்ம சஞ்சரிக்கிற காரியங்களிலே ஆவிக்குரிய விஷயங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அப்படி எந்த பிரயோஜனமும் அங்கே இல்லை என்றால், அது தேவன் தருகிற தீர்க்க தரிசனம் கிடையாது. 3வது முக்கியமா எலெக்ஷன் நேரத்துல வருகிற தீர்க்க தரிசனங்கள் எதுவுமே தேவன் தருகிற தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. ஆண்டவர் ராஜாக்களை நியமித்து ராஜாக்களை தள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று அநேகர் சொல்லுகிறீங்க. அது பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம். நம்ம எல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்கிறோம். புதிய ஏற்பாடுல ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம் மாத்திரம்தானே தவிர நான் வாழுகிற மாநிலமோ நம்ம வாழுகிற தேசமோ ராஜ்யம் என்றது அல்ல. எல்லா தேசங்களிலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தேசத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா தேசத்திலையும் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ராஜ்யம் என்றால் நீங்க எதை முடிவு செய்வீங்க? இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக சொன்னது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று அங்க திட்டவட்டமாய் அவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை நமக்கு அவர் அழைக்கிறார் என்றால், இன்னைக்கு தேவன் நமக்கு தீர்க்க தரிசனத்தை வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், யார் எலெக்ஷன்ல ஜெயிப்பா, யாரு தோப்பா, யார் அமெரிக்கால எலெக்ஷன்ல ஜெயிப்பா தோப்பா என்று இந்த வார்த்தைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், பாகிஸ்தானில் இருக்கிறோம். பாகிஸ்தான்லேயும் சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இந்தியாலையும் சில இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நம்ம இருக்கிறோம். நம்ம விட பாகிஸ்தானில் இருக்கிறவங்க நிறைய உபத்திரவத்தை சந்திக்க கூடும். அதுக்கு மத்தியில் ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம் வந்து விட்டது. அப்ப அந்த யுத்தம் வந்துவிட நேரத்துல நாம எல்லாம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாம் சபையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன ஜெபிப்போம்? ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க, என் தேச ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்களுடைய ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு இந்த யுத்தத்துல வெற்றியை கொடுங்க என்று இந்தியாவுக்கு சார்பாக தான் நாம் ஜெபிப்போம். அப்ப இங்க இருக்கிற தீர்க்கதரிசிங்க உடனே ஆண்டவர் என்னிடத்துல சொல்லிட்டார், ஆண்டவர் தேசங்களின் மேல் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறான் என்று சொல்லிவிட்டார். இந்தியா இந்த யுத்தத்துல ஜெயிக்க போகிறது அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்கன்னு வச்சுங்க. அதே நேரத்துல ஆப்போசிட்ல என்ன நடக்கும்ன்றத நம்ம மறந்துடுறோம். அங்க இருக்கிற சபைகளில் இருக்கிறவங்க அவங்களும் ஜெபிப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே பாகிஸ்தான் ஜெயிக்க வேண்டுமே, பாகிஸ்தான் எங்க மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமே, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டக்கூடாதா அப்படின்னு அவங்க ஜெபிப்பாங்க இல்லையா? அப்ப அங்க இருக்கிற தீர்க்கதரிசி பாகிஸ்தானை ஆண்டவர் காப்பாற்ற போகிறார் என்று அங்க அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க கூடும் அல்லவா? அப்ப பாத்தீங்களா எங்க கான்ஃபிளிக்ட் வருதுன்னு? அப்ப நாமளே ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே பயன்படுத்து. 10 கட்டளையில ஒரு முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை வீணிலே நீங்கள் வழங்காதிருப்பீர்களாக. அப்ப இதுல பெரிய கான்ஃபிளிக்ட் வருகிறது. யார் ஆட்சி செய்தாலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்ற, தன்னுடைய ஜனங்களை அவர்களை போஷிக்க, அவர்களை பாதுகாக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். தேசபக்தி நம்முடைய தேசத்திற்கு முன்னேற வேண்டும் என்று நாம் எடுக்கிற முயற்சி, நம்ம தேசத்துக்கு உண்மையா இருக்கிற காரியங்கள் அது வேற. தேவ ராஜ்யம்ன்றது வேறல, பரலோக ராஜ்யம் என்பது வேற. எந்தெந்த தேசத்துல இருக்கிறோமோ அந்தந்த தேசத்துக்கு உண்மையாய் இருக்காது. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவுரை. ஆனா இதை விட்டுட்டு ஏதோ ஆண்டவர் நம்ம தேசத்துக்கு, என் மாநிலத்துக்கு, என் மாவட்டத்திற்கு தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கொண்டு வந்து
நம்முடைய இந்த உலக அரசியலுக்குள் நம்ம சேர்த்தோம் என்றால் அது முற்றிலுமாய் தவறானது.